வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையிலே சில பேர் வந்து போயிடுவாங்க. ஆனா சிலர் மட்டும் மரணத்துக்கு பிறகும் நம்ம மனசிலவே உயிரோட வாழ்றாங்க. அப்படிப்பட்டவர் தான் நம்ம இந்தியாவோட பெருமை, டாக்டர் அப்துல் கலாம். கலாம் சார் மட்டும் ஒரு விஞ்ஞானி இல்ல, அவர் ஒரு கனவு, ஒரு நாட்டையே எழுப்பிய கனவு. அவரே SLV-3 ராக்கெட் திட்டத்துக்கு தலைமை தாங்கினார். அதனால தான் இந்தியா தன்னோட செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த முடிஞ்சது. அந்த ரோஹிணி சேட்டலைட் நம்ம நாட்டோட விண்வெளி பயணத்துக்கு அடிப்படை கல். அதுக்கப்புறம் ஆயுதத்துறையிலையும் அவர் சாதனை பண்ணினார். அக்னி, பிருத்வி மிசைல்கள் எல்லாமே அவரோட தலைமையில தான் வெற்றி அடைஞ்சது. அதனால தான் அவரை மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு உலகமே மதிச்சது. ஆனா நண்பர்களே, அவர் சாதனைகள் எல்லாம் விஞ்ஞானத்துல மட்டும் இல்ல. அவர் ஒரே நோக்கம், இந்தியா யார் மேலையும் அடிமையா இருக்கக்கூடாது, இந்தியா தன்னால் தானே உயரணும். அவருக்கு மிகவும் பிடித்தது யார் தெரியுமா? மாணவர்கள். அவர் எப்பவுமே சொல்வார், கனவு கண்டாதான் சாதிக்க முடியும்னு. அந்த மனசாட்சி, அந்த பாசம், அந்த நாட்டுப்பற்று, அதுதான் அப்துல் கலாமை உலகமே மதிக்க வைக்குது. அவரை நினைச்சாலே நாம உள்ள ஒரு சக்தி எழுந்து வருது இல்லையா? நண்பர்களே, இன்று நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கள் உங்க வாழ்க்கையில எந்த கனவு காண்றீங்க? அந்த கனவை நிஜமாக்க எவ்வளவு